அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பாத். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்னும் ஒரு காணொளியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். ஏற்கனவே ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தோம். அதாவது எஜமா அவங்க வர முடியாத காரணத்தினால ஆன்லைன் மூலமாகவே இங்கேருந்து இப்போ மொபைலில் பேசி என்ன செஞ்சுருந்தோம், அவங்கள்ட்ட ஒரு சில கேள்விகளை கேட்டு அதுக்கு பதில் கேட்டிருந்தோம். ஆனால் அதனுடைய ஆடியோ கிளியராக இல்லை. ஆகையினால அதில் உள்ள முழு வீடியோவும் இல்லை, அதில் உள்ள ஒரு மூல கருத்தை உங்களுக்கு தெரிய வச்சுட்டு அது சம்மந்தப்பட்டதான் இன்னொரு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாகிட்டு இன்ஷால்லா நம்ம இதில் பேசுவோம். இன்ஷால்லா அதில் அந்த இதில் என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், அதாவது மார்க்க ஞானங்களை கற்றுக்கொள்வதற்கு ஒரு குருவுடைய அவசியம் தேவையா இல்லையா அப்படிங்கிறத குறித்து அதில் நம்ம பேசியிருந்தோம். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ அதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். பட் இன்னும் அதில் பேசாத கேட்கப்படாத நிறைய விஷயங்களை நம்ம இதெல்லாம் கற்றுக்க போகிறோம். ஏன்னா இன்றைய காலத்தில் நிறைய பேர் சொல்கிறாங்க ஒரு குருவுடைய அவசியம் தேவையில்லை அப்படின்ற மாதிரி தான் இருக்கிறாங்க மார்க்க ஞானங்களை கற்றுக்கொள்வதற்கு. ஆனால் மற்ற விஷயங்கள்லாம் கற்றுக்கிறதுக்கு என்ன செய்கிறாங்க, ஒரு ஆளை தேடி தான் போகிறாங்க. ஆனால் மார்க்கம் வந்தனா மட்டும் அவங்களுக்கு என்னமோ ஒரு ஏளனமாக தெரியுது. அதை சரிதான். அப்புறம் அதை பற்றியும் இன்ஷால்லா நீங்கள் சொல்லுங்கள். அடுத்தது, இப்போ மார்க்கத்தில் உள்ள ஒரு சில விஷயங்கள் இருக்குது. குரானாக இருக்கட்டும், ஹதீஸாக இருக்கட்டும். உதாரணத்துக்கு ஹதீஸாக எடுத்துக்கிறோமே. இப்போ ஹதீஸ் இன்னைக்கு நமக்கு நேரடியாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்து நமக்கு நேரடியாக வரல. அவங்கள்ட்ட இருந்து சஹாபாக்கள், சஹாபாக்கள்கிட்ட இருந்து தாபியன்கள், தாபியன்கள்கிட்ட இருந்து தபா தாபியன்கள், அப்புறம் இமாம்கள், அப்புறம் அவங்களுக்கு கீழே உள்ள மூலமாக தான் அப்படியே என்ன செஞ்சிச்சு, நமக்கு வந்துச்சு. இமாம்கள் தான் கடைசியாக நமக்கு இமாம்கள் மூலமாக வந்துச்சு. அப்படி வரக்கூடிய அந்த ஹதீஸ்களையே இவ்வளவுக்கும் இது ஒரு ஹதீஸ் தான் அப்படின்ட்டு ஹதீஸே எழுதக்கூடிய அந்த ஹதீஸ் கலை இமாம்கள் அது நம்ம அமல் செய்யக்கூடாதுன்னு சொன்னா அவங்க அதை என்ன செஞ்சிருக்க மாட்டாங்க, எழுதி இருக்க மாட்டாங்க. அதை நமக்கு தெரியப்படுத்தணுங்கிற அவசியமே இருந்திருக்காது அவங்களுக்கு. ஆனா அதையும் அவங்க என்ன செய்யறாங்க, எழுதுறாங்க. எழுதிட்டு அதுலயே அவங்களும் என்ன செய்யறாங்க, அதை ஃபில்டர் பண்றாங்க. ஏன்னா நாளைக்கு அவங்களும் என்ன செஞ்சிடக்கூடாது, அல்லாஹ்ட்ட பிடிபட்டுறக்கூடாதுன்னு ஃபில்டர் பண்றாங்க. எப்படி ஃபில்டர், சஹீஹ், தைஃப் அப்படின்ற மாதிரி, ஹசன், முர்சல் அப்படின்னு பல வகைகள்ல வகைப்படுத்துறாங்க. ஹதீஸ்களே வல்லுநர்களுக்கு அதோடைய சம்பந்தமான விளங்கும் போதிய ஞானங்கள் அவங்களுடைய இதுல போய் பார்த்தா அது தெரியும், தெரியும். ஆமா. ஆக ஒரு ஹதீஸ் இவ்வளவுக்கும் அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய உத்தரவு இல்லாம எதையுமே அவங்க என்ன செய்யறதில்ல, சொல்றதும் கிடையாது, செய்யறதும் கிடையாது. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய சொல், செயல், வாழ்க்கை எல்லாமே அல்லாஹ்வுடைய உத்தரவு தான். அது தானாக அவங்க எதுவுமே செய்யறது கிடையாது. கண்டிப்பா. சரியா இல்லையா? அப்படி இருக்க அந்த விஷயங்களை கூட நம்ம எடுத்துக்கொள்றதுக்கு நம்ம என்ன செய்யறோம், இது சரியானதா பலவீனமானதாங்கிறதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. அதுல ஒரு சிலதை நம்ம என்ன செஞ்சிடறோம், இது பலகீனம்னு சொன்னா ஒரு சிலர் அதை ஒதுக்கிடுறாங்க. ஒரு சிலரே பலகீனமா இருந்தாலும் சொல்லக்கூடியவங்க யாரு, அவங்க ஏதோ ஒரு விஷயத்துல அந்த மாதிரி அவங்க செஞ்சிருந்தாலும் கூட ஒருத்தர் தானே அந்த மாதிரி சொல்றாங்க, மீதி 4 பேருடைய வார்த்தையை நம்ம ஏற்றுக்கொள்ளலாமே அப்படிங்கிற மாதிரி அவங்க அதை என்ன செய்யறாங்க, எடுத்துக்கிட்டு ஒரு சிலர் அமல் செய்யறவங்களும் இருக்கிறாங்க, அமல் செய்யாதவங்களும் இருக்கிறாங்க. அந்த இடத்துல தான் அவங்க தரம் பிரிக்கிறாங்க. ஆமா, ஹதீஸருடைய தரம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நீங்க சொன்ன இதே அளவுகளை வச்சு இப்ப இது எல்லா வகையிலையும் அது சிஹத்தா ஏற்றுக்கொள்ளப்பட்டதா இருக்கும்போது அது சஹீஹான அந்தஸ்துல வைக்கிறாங்க. இப்ப நீங்க சொல்ற மாதிரி ஒரு அதுல சில விஷயங்கள் வரும்போது அறிவிப்பாளருடைய வரிசையில் அதோடைய சில விஷயங்கள் அதில் முன்ன பின்ன வரும்போது அந்த ஹதீஸினுடைய குவாலிட்டி, அதனுடைய தரம் கொஞ்சம் குறைஞ்சிருது. மற்ற பிரகாரம் இன்னொரு விஷயம் நல்லா விளங்கணும், எந்த முஹத்திஸீன்களுமே எந்த ஹதீஸ்களி வல்லுநர்களுமே அப்படியாக வரக்கூடிய அந்த ஹதீஸுகளை
பலகீனமான ஹதீஸ்கள் ஹதீஸே இல்லை என்று சொல்லலாம். ஏன்னா இன்னைக்கு நம்ம சமுதாயத்துக்கு மத்தியில் பொதுவாக இளைஞர்களுக்கு மத்தியிலையும் தைஃபான ஹதீஸ் பலகீனமான ஹதீஸ் அப்படின்றாலே பலகீனமான ஹதீஸை பொதுவாக இளைஞர்கள் சொல்றாங்க. இளைஞர்கள் இப்போ ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கிற மக்கள் மத்தியில் லைஃப்னு விளங்கி போயிட்டாலே அதை வந்து ஹதீஸ் இல்லாத ஒண்ணு புதுசா சொல்றாங்கிற மாதிரி நினைக்கிற மாதிரியான ஒரு இதுக்கு வந்து ஹதீஸ் கலையில ஒரு நல்ல ஒரு புரிதல் வேணும். இருந்தா மட்டும்தான் அதை வந்து நம்ம புரிந்து கொள்ள முடியும். அப்ப அந்த அடிப்படையில லைஃப் என்று சொல்வது ஹதீஸ் தான். அந்த ஹதீஸை வகைப்படுத்துவதற்கு அந்த துறையில ஹதீஸ் கலை வல்லுநர்கள் அவங்க ஒரு விஷயம் ஒரு வகையான முறைகளை கையாண்டாங்க. அவங்க ஒரு அதற்கென்று ஒரு முறைகளை தொகுத்தாங்க. அந்தந்த லிமிட்டுக்குள்ள அந்தந்த விஷயத்துக்குள்ள வரும்போது அந்த ஹதீஸ்களை ஒரு வகைப்படுத்தினாங்க. அதுக்கு உட்படாத சில ஹதீஸ்களை ஒரு வகைப்படுத்தினாங்க. இப்படியாக அவங்க தரங்கள் பிரிச்சாங்க. சஹீஹ்னு சொல்லி, தைஃப்னு சொல்லி, முர்சல், ஹசன் அப்படின்னு இந்த வகைகள் வருது. ஹதீஸ்களே இன்னொன்னு இருக்குது மௌதுன்னு சொல்லக்கூடியது. மௌதுவான ஹதீஸ். மௌதுன்னு சொன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேரில் இட்டுக்கட்டப்பட்டது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேரில் இதுதான் ஹதீஸ் அல்லாதது. அப்ப இன்னைக்கு சஹீஹ் தவிர்த்து மற்ற அந்தஸ்து இருக்கக்கூடிய எல்லா ஹதீஸையுமே மௌதுவான ஹதீஸாக இன்னைக்கு மக்கள் மத்தியில காட்டப்படுவதற்கு முயற்சி நடக்குது. ஒண்ணு. ரெண்டாவது, இது நீங்க சொல்றது மாதிரி அதை முறையான ஒரு குருவிடமோ முறையான ஒரு உஸ்தாதிடமோ முறையான ஒரு ஆசிரியரிடமோ இந்த ஞானங்கள் பயிலாமல் இன்ஸ்டாகிராம் மோகத்திலையும் யூடியூப்லையும் ரீல்ஸ்லையும் இன்னைக்கு தீன கத்துக்கிறது ட்ரெண்ட் ஆகி போச்சு. இப்ப நம்மளை கேட்கலாம், இப்ப நீங்கள் இன்னைக்கு யூடியூப்ல தானே இந்த தீன சொல்றீங்க, முள்ளாலதான் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த கலை அந்த அடிப்படையில இன்னைக்கு மக்களுடைய மோகம் வந்து சோசியல் மீடியாக்கள்ல இருக்குது அதிகமா. அப்ப இந்த சோசியல் மீடியா வழியிலேயே போய் தீனை நீங்கள் முறையாக கற்றுக்கொள்ள வாருங்கள் என்ற அழைப்பு விடுறதுக்கு தான் நாம இதுல வந்திருக்கோம். நாம தீனை முழுமையாக சொல்றதுக்கு வரல. நாம என்ன சொல்றோம், தீனில் இப்படி எல்லாம் விளக்கம், இந்த விளக்கம் தெளிய வேணும்னு சொன்னால் வாங்க முறையான உஸ்தாதை வந்து அணுகுங்க. அதற்கென்று உள்ள முறையான உஸ்தாதுகளை சென்று அந்த விஷயங்களை போய் அவர்களிடத்திலே இருந்து அதை கற்றுக்கொள்ளுங்கள் என்பதற்காக ஒரு உந்துதலுக்காக வேண்டிதான் நாம என்ன சொல்றோம். இப்ப நம்மளுடைய முயற்சி தான் இந்த முயற்சி. நாம அது இன்ஸ்டாகிராமும் யூடியூப்ல தீனை கற்றுக்கொள்ளணும்னு இருக்கிறாங்களா, அவங்களுக்காக வரல நாம. ஏன்னா இன்னைக்கு ட்ரெண்ட் என்ன ஆயிப்போச்சுன்னு சொன்னா, தீனுடைய பயான்கள்லாம் வந்துகிட்டு அவங்களுக்கு ரொம்ப நீண்ட விளக்கங்கள்லாம் தேவையில்லையா. பொதுவா ரொம்ப நீளமான விளக்கங்கள்லாம் தேவையில்லை. எங்களுக்கு ஷார்ட் வேணும், ரீல்ஸ்ல வேணும், ஷார்ட் வீடியோஸ் வேணும். ஷார்ட் வீடியோஸ்ல நாங்க என்ன செய்யணும், தீனை கத்துக்கணும். 30 செகண்ட் 60 செகண்ட்ல என்னது தீனை கத்துட்டு போயிடும். இன்னைக்கு இப்படி ஒரு மோகம் ட்ரெண்ட் ஆகி போயிட்டு இருக்கு. இப்படியா துனியாவுடைய விஷயங்கள், துனியா சார்ந்த துறைகளை அவங்க வந்து கற்றுக்கிறதுக்கு எவ்வளவு நேரங்களை ஸ்பெண்ட் பண்றாங்க, எவ்வளவு நேரங்களை தன் வாழ்க்கையில செலவிடுறாங்க. ஆனா தீனுன்னு வந்துட்ட மட்டும் அங்க மட்டும் வந்து அவங்களுக்கு ஷார்ட் தேவைப்படுது. ரீல்ஸ்லயும் ஷார்ட்லயும் இன்னைக்கு தீன கத்துக்க முயற்சி பண்றாங்க. இந்த மாதிரி இந்த ரீல்ஸ் மோகத்திலையும் ஷார்ட் மோகத்திலையும் ஷார்ட்ஸ் வீடியோஸ், ரீல்ஸ் வீடியோஸ், ஃபேஸ்புக் லைவ், இப்படி இதுகளெல்லாம் என்னது இவங்க தீன கற்றுக்கொள்வதனுடைய விளைவு இன்னைக்கு என்ன ஆகிப்போச்சு அப்படின்னு சொன்னா, எப்படி தீன முழுமையா விளங்கணும் அப்படி விளங்காம ஹதீஸுடைய பார்வையில் இன்னைக்கு இந்த மாதிரி ஆகி போய் நிற்கிறாங்க. எப்படி சஹீஹான ஹதீஸ் மட்டும்தான், இவனுக்கு சஹீஹான ஹதீஸ் என்னடான்னு கேட்டா அது கூட சரியான டெஃபினிஷன் தெரியாது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். சஹீஹான ஹதீஸ் தைஃபான ஹதீஸ் கிடையாது. தைஃபான ஹதீஸே இல்லை. அப்ப ஹதீஸுகள் இந்த சஹீஹ் தைஃப்ங்கிற இந்த வார்த்தை உபயோகத்தை ஏற்படுத்தினவங்களே வந்து யாருதான், ஹதீஸ்களே இமாம்கள். இவங்க இப்ப இன்னைக்கு இந்த மக்கள் என்ன நோக்கத்துல பயன்படுத்துறாங்களோ அந்த நோக்கத்தை அவங்க ஏற்படுத்தல. அவங்க அந்த கலையினுடைய ஒரு தெளிவுக்காக வேண்டி ஏற்படுத்தினாங்க. இன்னைக்கு அவங்க இருந்திருந்தாங்கன்னு சொன்னா நாம ஏற்படுத்தினது இது கொண்டு இவன் வழிகட்டு போறதுக்காக சொல்லிட்டு கவலைப்பட்டு இருந்திருப்பாங்க. நாம என்னது அப்ப அவங்க அந்த துறையினுடைய நோக்கமே வேற. அத கசடர விளங்கணும், அதை தெளிவு பெறணுங்கிறதுக்காக வேண்டிதான் அந்த டிபார்ட்மெண்ட்ல அப்படி ஒரு கலையை கொண்டு வந்தாங்க. இன்னைக்கு அதை எடுத்துக்கிட்டு சஹீஹான ஹதீஸை மட்டும் தான் நாங்க வச்சுக்கிறோம். தைஃபான ஹதீஸ் அதனுடைய
குவாலிட்டி என்ன, அதோடைய தரம் எப்படி பிரிக்கிறாங்க அப்படிங்கிறது அது ஒரு பெரிய பாடமே இருக்குது. இப்போ இவங்க இதை எடுத்துக்கிட்டு இது வந்து மௌது இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸுடைய ரேஞ்சுக்கு பார்க்குறாங்க. அப்போ அந்த மாதிரியாக இன்னைக்கு ஒரு ட்ரெண்ட் ஆகி போன இந்த காலகட்டங்களில் இன்னும் சில பேர் நீங்கள் சொன்ன மாதிரி கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க? தீனை கற்றுக்கிறதுக்கு வந்து ஒரு முறையாக என்னது தீனுங்கிறது வந்து அது ஒரு உஸ்தாதிட்ட தான் கற்றுக்கணுமா? அது வந்து ஒரு இடத்துல போய் தான் அதை பற்றி நாம கற்றுக்க முடியுமா? நாம வந்து இன்னைக்கு நிறைய பேர் என்ன யூடியூப் சோசியல் மீடியா அதெல்லாமே தர்ஜுமாக்கள் மூலமாக இப்போ இப்படியாக ஒரு மனநிலை இருக்கக்கூடிய மக்களுக்கு நாம் என்ன சொல்றதுன்னு சொன்னா, நாம எனக்கு கேட்கக்கூடியது ஒன்னே ஒண்ணுதான். மார்க்க விஷயம்னு வந்துட்டா மட்டும் நாம என்ன செய்யறோம்? ஹதீஸ்னா என்ன, ஹதீஸ் தைஃபு இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் என்ன செய்யறோம்? பார்க்குறோம். அது வந்துக்கிட்டு அதை போய் ஒரு முறையான உஸ்தாதிட்ட, முறையான ஒரு ஆசிரியர்கிட்ட, ஒரு குருவிட்ட போய் கற்றுக்கணும் அப்படின்டா வந்துட்டு நம்ம வந்து என்ன செய்யறோம்? அதுக்கு வந்து ரொம்ப அதுல வந்து நம்ம இது பண்றது இல்ல, ஈடுபாடு கொடுக்கறது இல்ல. ஆனா உலக விஷயங்கள்னா மட்டும் அங்க போய் எதை போய் கத்துக்கிறது, எதை இது பண்ணிக்கிறது. இன்னைக்கு உலக விஷயத்துல ஒருத்தர் ஒரு துறையில ஒரு முன்னேறன்னு சொன்னா அதற்காக வேண்டி அந்த துறையில எப்படியெல்லாம் யார்கிட்டையெல்லாம் போய் என்னெல்லாம் கத்துக்க முடியுமோ இதெல்லாத்தையும் கத்துக்கிறதுக்கு இன்னைக்கு தயாரா இருக்கிறாங்க. ஒரு டிபார்ட்மெண்ட்ல நீங்க முன்னேறணும், ஒரு ஐடி டிபார்ட்மெண்ட்ல நீங்க அடுத்தடுத்த பொசிஷனுக்கு போகணும் அப்படின்னா அதுக்கு அவங்களுடைய சீனியர்கிட்ட போய் அவங்க வந்து ராவா பகலா அதை போய் அவங்கள்ட்ட இருந்து கத்துக்கிறதுக்கு இவங்க என்னது அதை வந்து தன்னுடைய இதா இந்தியா முழுக்க அந்த ஐடி சென்டர் நிறைய இருக்கு, சடைவேட்டர் இது அங்க போய் தானே கத்துக்கிறாங்க அவங்க, அதெல்லாம் கத்துக்கிறாங்க. அப்போ உலக ரீதியில மட்டும் அதனுடைய அந்த துறையில முன்னேறணும், அந்த துறையை பத்தி இன்னும் விளக்கமாக இன்னும் வந்து எக்ஸ்பேண்டா விளங்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி இவங்க இந்த அளவுக்கு முயற்சி செய்யறாங்க. அப்படிங்கிறப்ப தீனுன்னு வந்துட்டா மட்டும் எனக்கு ஷார்ட்ஸ் போதும், ரீல்ஸ் போதும், குர்ஆனுடைய தர்ஜுமா போதும். இன்னைக்கு நிறைய பேர் அன்னைக்கு கூட நம்ம நண்பர்கள்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க, குர்ஆனுடைய தர்ஜுமா இருக்குது, அல்லாஹ் நம்ம கையில கொடுத்துருக்கிறான், அதை ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருக்க வேண்டியதானே, அதை படிச்சு ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருக்க வேண்டியதானே. எதுக்கு ஒரு குருட்ட நாம போய் ஒரு உஸ்தாதிட்ட நாம போய் அதை போய் விளக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது அப்படின்லாம் பேசிக்கிறாங்க. நான் சும்மா சாதாரண பள்ளிக்கூட புத்தகத்தை வந்து உனக்கு வந்து தெளிவா விளங்க முடியாதுங்கிறதுனாலதான் அதுக்கு யார் இருக்கிறா? வாத்தியார். கவர்மெண்ட்லயும் சரி பிரைவேட்லயும் சரி அந்த ஸ்கூல்லயும் காலேஜ்லயும் ஒரு வாத்தியார நியமனம் செஞ்சு வாத்தியார நிர்ணயம் பண்ணி அந்த வாத்தியாருக்கு புத்தகத்துக்கு சம்பளம் வேற கொடுத்து அந்த புத்தகத்தை தான் அவர் என்ன செய்யறாரு? விலைக்கு சொல்றாரு. இவ்வளவு அது தர்ஜுமாவும் கிடையாது, நம்ம மொழியிலே தான் இருக்குது. நம்ம மொழியிலே தான் இருக்குது. நம்ம மொழியிலே இருக்கிற விஷயத்தை விளக்குறதுக்கு ஒரு ஆசிரியர் தேவைப்படுது. அப்ப துனியாவுடைய விஷயத்தை நீங்க விளங்குறதுக்கு மட்டும் ஒரு ஆசிரியர் தேவைன்னு ஒத்துக்குறீங்க. அங்க போய் அவர்கிட்ட ராவா பகலா என்னது போய் அந்த விஷயத்தை கத்துக்கிறது முயற்சி பண்ணீங்க. ஆனா தீனுன்னு வந்துட்டா மட்டும், தீனுடைய விஷயத்தை கத்துக்கிறா மட்டும் நீங்க வந்து நான் ஷார்ட்ஸ்ல கத்துக்குருவேன், ரீல்ஸ்ல கத்துக்குருவேன், எனக்கு வந்து குர்ஆனுடைய தர்ஜுமா இருந்தா மட்டும் போதும் அப்படிங்கிறது எந்த வகையான அளவுகோல்னு நம்மளுக்கு தெரியல. ஏன் அப்படின்னு சொன்னா மக்கள் இன்னொரு பிரச்சனையும் வந்துருச்சு. என்ன அப்படின்னா தீனு ரொம்ப லேசு அப்படின்னு சில பேர் சொல்லிடுறாங்களா? தீனு ரொம்ப லேசு அப்படின்னு சொன்னா தீனை நீங்க வந்து ஃபாலோ பண்றது, தீனுடைய வழிமுறைகளை கடைபிடிக்கிறது, நீங்க அதை இலகுவாக அதை நீங்க எந்த அளவுக்கு நீங்கள் அதை நீங்க அர்ப்பணிப்போடு நீங்க அதில் ஈடுபடுறீங்களோ அந்த அளவுக்கு அது லேசு. இவங்க என்ன நினைச்சுறாங்க, டோட்டலாவே தீனு லேசு அப்படின்னு சொன்னோம்னா மக்களுக்கு வந்து நீங்க வந்து பயமுறுத்துறீங்க, அது சொல்றீங்க, இது சொல்றீங்க, மக்களை வந்து கஷ்டப்படுத்துறீங்க. தீன லேசா கொண்டுட்டு போய் நம்ம தீன வந்து ரொம்ப லேசானது தீனு ரொம்ப லேசானது, தீனுடைய விளக்கங்கள் லேசானதுன்னு யாரும் சொல்லு. தீனுடைய விளக்கங்களை விளங்குறது ரொம்ப அவசியம். தீனுடைய விளக்கத்தை விளங்குறது எப்படி லேசுன்னு யார் சொல்லுவாங்க? அல்லாஹ்வே சொல்லிட்டானே, அல்லாஹ்வுடைய சொல்லுக்கு நீங்க விளக்கம் கொடுத்தா அந்த கடல்ல உள்ள மை தீந்து கடலை மையாக்கி என்னது அதை எழுதினாலும் மரங்கள் எல்லாத்தையும் பேனாவாக்கி நீங்க எழுத ஆரம்பிச்சாலும் அதுக்கு விளக்கம் கொடுக்க முடியாது. ரெண்டுமே தீர்ந்துடும், ஆனா அதுக்கு விளக்கம் கொடுக்க முடியாதுன்ட்டான். அப்ப அப்படிங்கிறப்ப தீனுடைய விளக்கத்தை நீங்க வந்து ரொம்ப சாதாரணமா விளங்கிட்டு துனியாவுடைய விளக்கம் அப்ப இது இல்லை. ஒரே ஒரு விஷயம்தான், நம்மளுக்கு தீனுடைய முக்கியத்துவம் என்னன்னு தெரியல, துனியாவுடைய முக்கியத்துவம் தெரிஞ்சிருக்குது. அதனால அந்த துனியாவுடைய முக்கியத்துவம் விளங்குனதுனால அது ரொம்ப கஷ்டமாக தெரிஞ்சாலும் அதை நீங்க ஈஸியாக என்ன செய்றீங்க, அதை சென்று அணுகிறதுக்கு நீங்க ஈஸியாக அதை மூவ் பண்றீங்க. தீனுடைய விஷயம் வந்து உங்களுக்கு முக்கியமா அதை விளங்காதனால இதை தீனு ரொம்ப லேசு
எளிமையானதுங்கிற அந்த வார்த்தையை சொல்லி தீனை வந்து ஈஸியா கடந்து போயிடுறீங்க. இது ஒண்ணுதான் நம்மளுக்கு கத்துக் கொடுக்குது. என்ன? துனியாவும் துனியா சார்ந்த விஷயங்களையும் முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் தீன் சார்ந்த விஷயங்கள், தீனுடைய விஷயங்கள், மார்க்கத்துடைய விஷயங்களை வந்து அதாவது அதை வந்து என்னது, அதை வந்து முக்கியமற்றதாக கருதியதனுடைய விளைவு தான் இது. அதேதான். துனியாவும் முக்கியம்தான், தீனும் முக்கியம்தான். நீ துனியாவுடைய விஷயங்களை கற்றுக்கிறது நீங்க எந்த அளவுக்கு நீங்க நாம என்ன சொல்றோம், துனியாவுடைய விஷயங்களை கற்றுக்கொள்வதற்கு நம்ம எந்த அளவு முயற்சி செய்யறோம், அதே முயற்சி தீனுடைய விஷயத்துக்கும் செய்யுங்கிறோம். மார்க்கத்தை விஷயத்தை கத்துக்கிறது சரி, மார்க்கம்னு வந்துட்டா மட்டும் நீங்க ஏன் அந்த இடத்துல உங்களுடைய கருத்துக்களை நீங்க முன் வைக்கிறீங்க? தீனு ரொம்ப லேசு, தீனு ரொம்ப லேசுன்னு சொல்லிட்டு. தீனு ரொம்ப லேசு தான் யார் கஷ்டம்னு சொன்னது? அப்ப நீங்க வந்து தர்ஜுமாவை பார்த்து நான் விளங்கிக்கிறேன் ஒரு குரு, அப்ப அதனால குரு தேவையில்லை, ஒரு உஸ்தாது தேவையில்லை என்று சொல்வதெல்லாம் வந்து எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத வெற்று பேச்சுதாயை தவிர வேற ஒன்றும் கிடையாது. ஏன்னா ஒரு கைடு தேவையில்லை என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா குர்ஆனை வானத்திலிருந்து எல்லாருக்கும் ஒரு புத்தகமாவே கொடுத்துருந்துருப்பான். அல்லாஹ் குர்ஆனை ஒரு நபியின் மூலமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மூலமாக அதை குர்ஆனை ஒரேடியா கொடுக்காம அந்தந்த சுச்சுவேஷன் அந்த நேரங்களுக்கு தகுந்த மாதிரி சிறுக அல்லாஹ் தஆலா இறக்கி அதையே வாழ்க்கையாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் வாழ்ந்து காட்டி ஏதாவது ஒரு ரியல் டைம் கைடாக, அதாவது ஒரு நம்ம முன்னாடியே அந்த குர்ஆனை அமல் செய்யக்கூடிய நிதர்சனமான ஒரு வாழ்க்கை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்து காட்டிட்டு போனாங்க. அப்ப இப்படியாக ஒரு பிராக்டிக்ஸ், குர்ஆனை பிராக்டிக்ஸா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்து காட்டிட்டு போனாங்க. அப்ப இப்படியான ஒரு மெத்தடே எல்லாம் ஏற்படுத்திருக்க மாட்டானே. அப்ப தீன்ல வந்து குரு என்பதும் ஆசிரியர்கள் என்பதும் ரொம்ப ரொம்ப அவசியம். அப்ப ரெண்டாவது ஒண்ணு கேட்டீங்க, இன்னைக்கு ரீல்ஸ் மோகங்கள்ல, யூடியூப், இன்ஸ்டாகிராம் மோகங்கள்ல எதையோ யாரு பயானையோ என்னத்தையோ எல்லாத்தையும் எடுத்து எல்லாமே நல்லதுதானே சொல்றாங்க. இவங்கள்ட்ட நம்ம கேட்கறது ஒண்ணுதான், அதே உதாரணம் தான் ஹதீஸ். ஆனா இவங்கள்ட்ட போய் சொன்னா சஹீஹான ஹதீஸ் தான், தைஃபான ஹதீஸ். அப்ப தைஃபான ஹதீஸ், சஹீஹான ஹதீஸினுடைய வரலாறு தெரிஞ்சதுன்னு சொன்னா இவன் எல்லாரும் பையனும் கேட்க மாட்டான். எல்லாரும் எல்லாத்தையும் தானே சொல்றாங்க. அது என்ன, இது எப்படி சொல்றது, ஒரு பிச்சைக்காரன் கோப்பைன்னு சொல்றது. ஒரு யாசகம் கேட்கக்கூடிய ஒரு மனிதர் இருக்கிறாருன்னு சொன்னா அவருடைய தட்டை பார்த்தோம்னு சொன்னா அதுல இடியப்பம் இருக்கும், ஆப்பம் இருக்கும், பழைய கஞ்சியும் இருக்கும், பிரியாணி இருக்கும், கரியானம் இருக்கும், மீனானம் இருக்கும், எல்லாமே இருக்கும், எல்லாம் மிக்ஸ். இந்த மாதிரி எல்லாத்தையும் போட்டு மிக்சிங்கா போட்டு, ஏன்னா இங்க 2 ஷார்ட்ஸை பாக்குறது, அங்க 2 இன்ஸ்டாகிராம்ல 2 ஷார்ட்ஸ் பாக்குறது, யூடியூப்ல 2 ரீல்ஸ் பாக்குறது, அதுல 2 இதை பாக்குறது, இதுல 2 இதை பாக்குறது. அல்ஹம்துலில்லாஹ் நான் தீனை கத்துக்கிட்டேன். இவர் போய் 2-3 வார்த்தை கேட்டுப்பாரா, இதை போய் 4 பேர்ட்ட பேசுறது. அது இது என்ன, இதோடைய முன் என்ன, பின்னி என்ன தெரியாது, இதனுடைய முந்தைய வரலாறு என்ன, பிந்தைய வரலாறு என்ன, இதோட காரணம் என்ன, இதோட ரீசன் என்ன, எதுவுமே தெரியாது இவருக்கு. அவட்ட கேட்கறது, இவட்ட கேட்கறது, இவட்ட போய் சொல்லிடுறது. எல்லார்ட்டையும் எல்லாத்தையும் எல்லா விஷயத்தையும் வாங்கி போட்டு கேட்டுக்கிட்டு இருக்க பேரு தீன் கிடையாது. அப்ப அதுக்குன்னு ஆத்தன்டிக் தீனை நம்மளுக்கு சொல்லக்கூடியவங்களுடைய வாழ்க்கை எப்படி, அப்ப அவங்க சொல்லக்கூடியவங்களுடைய வழிமுறை எப்படி, சொல்லக்கூடியவங்களுடைய அக்கீதா எப்படி, இதை நம்ம வந்து பார்க்க வேண்டியது இருக்கு. இப்ப அவங்களுடைய அக்கீதா என்ன, அவங்களுடைய வாழ்க்கை என்ன, அவங்களுடைய அந்த அணுகுமுறைகள் என்ன அப்படிங்கிறத பார்த்துதான் தீன். இப்ப சஹீஹான ஹதீஸ்னு சொல்றாங்களா இல்லையா, இப்ப இவங்களுடைய இந்த கோட்பாடு எல்லார்ட்டையும் கேட்கலாம் அப்படிங்கிற அந்த கோட்பாடு தகர்த்து. ஏன் அப்படின்னு சொன்னா, உதாரணத்துக்கு வச்சுங்களேன், சஹீஹ் ஹதீஸ், சஹீஹு தைஃப்ங்கிற அந்த பிரிச்சதனுடைய வரலாறு தெரியும், நீங்க கூட சொல்லிட்டு இருந்தீங்க. அதாவது இப்போ 5 பேர் ஒரே விஷயத்த சொல்றாங்க அப்படின்னா அந்த 5ல ஒருத்தவங்களுடைய வாழ்க்கையில ஏதோ வேற ஒரு விஷயத்துல ஒரு ஃபால்ட் இருந்திருக்கும். 5 பேர் சொல்றாங்க, 4 பேர் நல்லா தான் சொல்றாங்க, 5வது மனுஷன் அப்படி சொல்றாரு, ஆனா அவருடைய வாழ்க்கையில ஒரு ஃபால்ட் இருந்திருக்கும். அந்த ஃபால்ட்டின் காரணமாக இந்த சொன்ன இந்த விஷயம் பலகீன ஊத்துற லிஸ்ட்ல சேர்த்துறாங்க. இப்ப உங்களுடைய கருத்து என்ன, நீங்க பலகீனமா ஹதீஸை நீங்க ஃபாலோவே பண்ணக்கூடாதுங்க. ஏன், சொன்ன வரிசையில உள்ளவங்க வந்து பலகீனமானவங்க சொன்னா அவங்க ஞாபக சக்தி குறைவுள்ளதா இருக்கும். ஒண்ணு. இன்னும் பலகீனமான லிஸ்ட் இன்னும் சொல்ல போறதா இருந்தா அவங்க ஞாபக சக்தி குறைந்தவங்களா இருப்பாங்க, அதனால அவங்களுக்கு. 2வது, இவங்க சொன்னதெல்லாம் கரெக்டு தான், ஆனா இவங்க
தன்னுடைய முந்தைய வாழ்க்கையில ஒருத்தர் வாங்கின கடனை வந்து அவன் கொடுக்கல. ஆனா சொன்ன ஹதீஸ் என்ன உண்மை, அந்த கடனை கொடுக்கல. அதனால அந்த ஹதீஸ் ஃபுல்லா என்னது, பலகீனத்துல் லிஸ்ட். எந்த ஹதீஸ் நீங்க ஃபாலோ பண்ண மாட்டேன்னு சொல்றீங்களோ அந்த ஹதீஸ் தீர்மானம் செய்யப்பட்டது மனிதர்களை அவங்களுடைய நிலைகளை வைத்து. அப்ப அப்படிங்கிறப்ப நீங்க எல்லார்ட்டையும் எப்படி எல்லா விஷயத்தையும் கேட்பீங்க? உங்களுடைய கொள்கை பிரகாரமே அது வந்து என்ன செய்யல. நீங்க ஒரு விஷயத்தை கத்துக்கிறதுனா அவருடைய வாழ்க்கை தரம் என்னன்னு பார்த்துதான் நீங்க சஹீஹ் தஈஃப பிரிக்கிறீங்க. சஹீஹ் பெருமானாருடைய சொல்லதான் 5 பேர் சொல்லி இருக்கிறாங்க, 6வதா சொன்னவங்களும் சொல்றாங்க. ஆனா 6வது சொன்ன அந்த வரிசையில அவர் பலகீனமா இருப்பதனால, அவங்களுடைய வாழ்க்கையில சில குறைபாடுகள் இருப்பதனால அந்த டோட்டல் ஹதீஸே பலகீனத்துடைய லிஸ்ட்ல சேருது. ஒதுக்கிறீங்க, அத பலகீனத்து லிஸ்ட்ல சேர்ந்துருது. இப்ப நீங்க என்ன சொல்றீங்க, இந்த பலகீனமான ஹதீஸை அமல் செய்யக்கூடாது, பலகீனமான ஹதீஸே இல்லைன்னு நிராகரிச்சிருங்க. இப்ப இந்த அளவு இந்த அளவு ஒரு எப்படி சொல்றது, ஒரு சத்தான ஃபில்டர் பண்றீங்க, இந்த அளவு ஒரு கடுசான மனநிலையை கொண்டிருக்கிற நீங்க எப்படி எல்லாரையும் கண்டவர் நின்றவட்டெல்லாம் நீங்க தீன கத்துட்டு போறீங்க? அவருடைய வாழ்க்கை என்னன்னு நீங்க பார்க்க மாட்டீங்களா? அவருடைய அக்கீதா என்னன்னு பார்க்க மாட்டீங்களா? அவருடைய நிலைப்பாடு என்னன்னு பார்க்க மாட்டீங்களா? அவருடைய பர்சனல் வாழ்க்கையில யார் எப்படி நமக்கு என்ன தேவை, மேட்டர் தானே. இப்ப இதை இமாம்கள் ஃபாலோ பண்ணியிருந்தா அத அவங்க இமாம்கள் அதை பார்க்கல. இல்ல, இமாம்கள் அவங்களோட ஹதீஸ் கலையை பிரிக்கும் போது அந்த நேரத்துல அவங்க பர்சனல் லைஃப்ல அவர் ஒரு மாதிரி இருந்தாருன்னா அவர் சொன்ன விஷயம் 5 பேர் மூலமா சொன்ன விஷயம் ப்ரூஃப் பண்ணப்பட்டிருக்குதுல. அப்ப இவங்க எல்லாம் அதை சேர்த்திருக்க வேண்டியதானே. ஆனா அதையெல்லாம் தெளிவா பார்த்து தானே பிரிச்சு தஈஃப்ங்கிற லிஸ்ட்ல சேர்த்திருக்கிறாங்க. தஈஃபுல லிஸ்ட்ல சேர்த்தாலும் தஈஃபான ஹதீஸ் தான் தரத்தின் அடிப்படையில் தஈஃப் பலகீனம் என்ற லிஸ்ட்ல சேருதே ஒழிய அது ஹதீஸ்லேன்னு மறுக்கல. அதுதான் நம்மளுடைய நிலைப்பாடு, அஹ்லுஸ் சுன்னத்துல் ஜமாத்துடைய கொள்கையும் கூட. நீங்க சொல்றீங்கல்ல அந்த ஹதீஸையே நீங்க ஃபாலோ பண்ண வேணாங்க. அப்ப உங்களுடைய நிலைப்பாட்டின் பிரகாரம் நீங்க எப்படி எல்லோருடைய பயானை எப்படி கேட்பீங்க? எல்லோரும் சொல்லக்கூடிய கருத்தை நீங்க எப்படி ஏத்துக்குவீங்க? யாரா இருந்தாலும் இன்ஸ்டாகிராம்ல வந்து யாவன் என்னத்தை சொன்னாலும் சரிதான், 4 பேர் அப்படி சொல்றாரு, 4 பேர் சொல்றாரு, அவ்வளவுதான். ஏன் இது எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமா சேர்த்து பிடிச்சு என்னத்தை நிரூபிச்சு காட்டுதுன்னு சொன்னா, தீனுக்கு நாம கொடுக்குற முக்கியத்துவம் அவ்வளவுதான். நம்ம துனியாவுடைய விஷயத்துக்கு நாம் எந்த அளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம தீனில முக்கியத்துவம் கொடுக்கவில்லை என்பதுதான் உண்மை. இதைத்தான் இந்த விஷயங்கள் என்ன செய்யுது இன்னைக்கு பறைசாற்றுறது. ஆகையினால எல்லார்ட்டையும் எல்லாத்தையும் எதை வேண்டாலும் யார்கிட்டையும் கத்துக்கிட்டு போயிடலாம் அப்படிங்கிறதும் தீனு கிடையாது, தவறானது. அதே போல நானே எல்லாத்தையும் கத்துக்கிடுவேன் அப்படிங்கிறதும் அதுவும் தீனு கிடையாது. முறையாக ஆத்தன்டிக்கா யார்கிட்ட எதை கற்றுக்கொள்ள வேண்டுமோ அதை அவர்களிடத்திலே சென்று முறையாக அந்த விஷயங்களை கசடர கற்றுக்கொள்வதுதான் தீனில் முன்னேறுவதற்கு வழி. அதுதான் தீனில் நீங்க ஆர்வமாக இருப்பது என்பதனுடைய உதாரணம். அதுதான் உங்களுக்கும் தீனுக்கும் உள்ளான நீங்க மார்க்கத்துல எந்த அளவு பிடிமானமா இருக்கிறீங்கிறத அதுதான் நிரூபிக்கக்கூடியதாக இருக்குது. அப்ப இப்படித்தான் இந்த விஷயத்தை அணுகணுமே ஒழிய நாம வந்து நினைச்ச பேக்குல என்னது எதையும் நாம மார்க்கத்தை கத்துட்டு போக முடியாது. அது ஒரு காலம் சாத்தியமா ஆகாது. அப்படியான ஒரு நிலைப்பாடுங்கிறது தவறான நிலைப்பாடு. இன்ஷா அல்லாஹ் அப்ப வந்து மார்க்கம்ங்கிறது ஏன்னா அல்லாஹ் தஆலா இந்த மார்க்கத்தை அறிமுகப்படுத்தினா பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமா அல்லாஹ் தஆலா நம்ம முறை இந்த மார்க்கத்தை கொண்டுட்டு வந்தான். அல்லாஹ் எடுத்த முறையே வந்துகிட்டு இந்த மார்க்கத்தை நம்ம இடத்துல அறிமுகப்படுத்துவதற்கு அல்லாஹ் என்ன முறையை கையாண்டான்? ஒரு வாத்தியார் மூலம், ஒரு வஹாத்தியாரை கொண்டுதான் அல்லாஹ் தஆலா கையாண்டான். அந்த விஷயத்தை விளக்கி கொடுக்கிற ஒரு வழிகாட்டியை கொண்டுதான் கொண்டான். அப்ப அப்படி அல்லாஹ் என்ற முறை எந்த முறையை அல்லாஹ் கையாண்டானோ அந்த முறை பிரகாரம் நீங்க மார்க்கத்தை என்னது தெள்ள தெளிவாக விளங்கவும் முடியும், கசடர புரியவும் முடியும். அப்ப அந்த அடிப்படையில தீனிலே ஒரு உஸ்தாது ஒரு குருவை அந்தந்த டிபார்ட்மெண்டல் வைஸ் தீனில் என்னென்ன டிபார்ட்மெண்டில் எந்தெந்த வயசு அந்தந்த ஒவ்வொரு டிபார்ட்மெண்டல் வயசு அதாவது உஸ்தாதுகளை அந்த உஸ்தாதை கொண்டு அந்தந்த குருவை கொண்டுதான் அந்த ஞானங்களை பெற்றுக்கொள்ள முடியும், மார்க்க இல்முகளை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை, யாராலும் மறுக்கப்பட முடியாத உண்மை. அதுதான் ஃபாலோ பண்ணக்கூடிய தீனிலே முன்னேறுவதற்கான வழியும் அதுதான். அப்படியே இப்போ மக்கள் என்ன அவங்களுடைய ஒரு சிலர் இல்லை மேக்சிமம் ஆனவங்களுடைய நிலைப்பாடு, அதாவது சரிய மார்க்கத்தை நீங்கள் சொல்கிறது போல் ஒரு குருவிலிருந்து கற்றுக்கணும்,
இப்போ நபி இருந்தாங்க, அவங்க கற்றுக் கொடுத்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அப்புறம் அதை வந்து அவங்கள்ட்ட இருந்து கற்றுக்கிட்டவங்க மூலம் இப்படி போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் இப்போ நபித்துவங்கிறது முடிஞ்சிருச்சு. நபித்துவங்கிறது முடிஞ்சிருச்சு. அப்புறம் அது குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அது வந்து பியூராக இருந்துச்சு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திலிருந்து வரக்கூடிய இல்முகள். ஆனால் அதுக்கப்புறமா அது பியூராக இருக்குதுங்கிறதுக்கான உத்தரவாதம் தெரியாததுனால இவங்க யார்கிட்ட போய் அதை அணுகிறதுங்கிற ஒரு இதில் இருக்காங்க. இன்னொன்று மிஸ்கினுக்கு ஒரு சந்தேகம், நுபுவத்து கத்தமா, அதாவது காத்தம். கத்தம் சொன்னால் ஸ்டாம்பு. அரபில் வந்து கத்தம்ங்கிறது ஸ்டாம்பு, அதாவது முத்திரை குத்தப்பட்டுச்சு. இதுக்கப்புறம் நுபுவத்துங்கிறது இல்லை அப்படிங்கிற அர்த்தமா, இல்லை நுபுவத்து தான் ஸ்டாம்ப் ஆயிருக்குது, ரிசாலத்து ரிசாலத்துங்கிறது கியாமத்து நாள் வரைக்கும் வரணுமா இல்லையா, எப்படி? அது எனக்கு ஒன்றும் புரியல, அது ஒரு சந்தேகம் தான். இல்லை, அதாவது ஹத்தமே நுபுவத் ஹத்தமே ரிசாலத் ரெண்டும் ஒன்று தான். அப்படிதானா? ஹாத்தமுல் அன்பியா, ஹாத்தமுர் ரசூல். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும்போது ஹாத்தமுல் அன்பியாங்கிறான். ஆமா, அன்பியா நபி, நபிமார்களுடைய ஹாத்தமுன் நபி முடிந்து விட்டது, ஹாத்தமுன் நபின்னு சொல்றான்னு நினைக்கிறேன். அதாவது ஆமா, ஹாத்தமுல் அன்பியா, அன்பியா அதாவது நபிமார்களுடைய நுபுவத்துடைய ஹத்தம். நுபுவத்துடைய ஹத்தம் அப்படிங்கிறப்ப அது ரிசாலத்துடைய ஹத்தம் தான். ஏன்னா ரிசாலத்துங்கிறது நுபுவத்துல இருந்து தான் வருது. அது நுபுவத்துடைய ஒரு இதுதான் ரிசாலத். ரசூல்மார்கள், நபிமார்கள். இப்ப எல்லா ரசூல்மார்களுமே நபிமார்களா இருந்தாங்க. எல்லா ரசூல்மார்களுமே நபிமார்களா இருந்தாங்க. ஆனா எல்லா நபிமார்களுமே ரசூல்மார்களா இல்ல. இதுதான் வித்தியாசம். எல்லா ரசூல்மார்களுமே நபிமார்களா இருந்தாங்க. ஆனா எல்லா நபிமார்களும் ரசூல்மார்களான்னா இல்ல, குறிப்பிட்டவங்க தான் ரசூல். அப்ப என்ன ஆச்சுன்னா, இப்ப நுபுவத்துங்கிறது பேஸ், நுபுவத்துங்கிறது பேஸா இருந்துச்சு, அடிப்படையாக இருந்துச்சு. அந்த நுபுவத்துல இருந்து அல்லாஹ் தஆலா சில பேர் அல்லாஹ் தஆலா ரிசாலத் கொடுத்தா, சில பேர்களை ரிசாலத்தை கொடுத்தான். அப்ப அல்லாஹ் தஆலா நபிமார்களிலே தான் ரசூல்மார்களை அல்லாஹ் தஆலா தேர்ந்து செய்தான். அப்ப காமன் டாபிக். அப்ப நுபுவத்து ஹத்தமே நுபுவத்து, ஹத்தமே நுபுவத்துன்னு சொன்னாலே ரிசாலத்தும் ஸ்டாப் ஆயிருச்சுன்னு அர்த்தம். நீங்க கேட்டீங்கல்ல, நுபுவத்து ஸ்டாப் ஆயிருச்சு, அப்ப ரிசாலத்து வந்து கண்டினியூ ஆகுமா அப்படின்னா, நுபுவத்து தான் பேஸ். அந்த நுபுவத்துல இருந்தா ரிசாலத்து என்னது செலக்ட் பண்ணப்படுது. நுபுவத்தை ஹத்தம் ஆச்சுன்னா எதுல இருந்து எடுக்கிறது? அப்ப ரிசாலத்து எப்படி கண்டினியூ ஆகும்? அந்த அடிப்படையில அப்ப ஹத்தம் தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹத்தமே ரிசாலத்து ஹத்தமே நுபுவத்தா இருக்கிறாங்க. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோடு நுபுவத் என்பது என்ன செய்யுது? ஹத்தம் வைக்கப்பட்டுச்சு. ரிசாலத் என்பது ஹத்தம் வைக்க, அதாவது பெருமானாருக்கு பிறகு இந்த நுபுவத்தும் இந்த ரிசாலத்தும், அது பெருமானாருக்கு பிறகும் அதை வந்து இன்னொருத்தவங்க சொல்ல வேண்டிய அவசியம் யாருக்கு ஏற்படல. அதனாலதான் ஹத்தம் ஆயிருச்சு. மற்ற நபிமார்களுக்கு பிறகு ஹத்தமு நுபுவத் இல்ல. ஏன்? ஏன்னா மற்ற நபிமார்கள் சொன்னாலும் அந்த மற்ற நபிமார்களுக்கு பிறகும் அந்த நுபுவத்தையும் அந்த ரிசாலத்தையும் எடுத்து சொல்ல வேண்டிய தேவை இன்னும் இருக்குது. ஆமா. அதனால மற்ற ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பிறகு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஹத்தமே நுபுவத் இல்ல, ஹத்தமே ரிசாலத் இல்ல. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஹத்தமே நுபுவத், ஹத்தமே ரிசாலத் இல்ல. ஆனா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்போ வந்துட்டாங்களோ ஹத்தமே ரிசாலத் ஆயிடுச்சு. எப்போ வந்துட்டாங்க? இப்ப ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நுபுவத்திலையும் ரிசாலத்திலையும் இன்னொன்னு தேவைப்படவே இல்லை. அதனால பெருமானார் ஹத்தமே நுபுவத், ஹத்தமே ரிசாலத், அதுக்கப்புறம் ஒரு தேவையே இல்லை. ஒண்ணு. ரெண்டாவது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் ஹத்தமே நுபுவத்தா இருக்கிறாங்க, அவங்க தான் ஹத்தமே ரிசாலத்தா இருக்கிறாங்க. அப்ப அவங்களுக்கு பிறகு எந்த வகையான ஒரு நுபுவத்தும் இல்லை, எந்த வகையான ஒரு ரிசாலத்தும் இல்லை. இந்த நுபுவத்தினுடைய இல்முகளும் ரிசாலத்தினுடைய இல்முகளும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு இது வந்து அந்த அந்த இல்முகளாக அதனுடைய விஷயங்கள் மக்கள் மத்தியில் என்ன செய்யும்? வந்துகிட்டே தான் இருக்கும். அது நுபுவத்துடைய பேஸ்லயும் ரிசாலத்துடைய பேஸ்லயும் தான் வந்துகிட்டு இருக்கும். எந்த நுபுவத்? பெருமானாருடைய நுபுவத்து பெருமானாருடைய ரிசாலத்துல தான் வந்துகிட்டு இருக்கு. அப்ப இதனாலதான் அது வந்து தொடர வேண்டிய, தொடர்ந்து கொண்டு இருக்குங்கிறது கிடையாது, தொடர்ச்சியில தான் இருந்துகிட்டு இருக்குது. ஏன்னா குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா சொல்றான். அதாவது இன்னொன்னு, இப்ப நீங்க கேட்டீங்க
நுபுவத்து கத்தம் ஆயிடுச்சு, ரிசாலத்து கண்டினியூ. நான் சொல்றேன் நுபுவத்து ரிசாலத்து தொடர்ந்துகிட்டு தான் இருக்குது, ரெண்டுமே தொடர்ந்துகிட்டு தான் இருக்குது. எப்படி சொன்னா ஒரு லூப் தான், ரொட்டேஷன். அதாவது இது இந்த பெருமானாருடைய ரிசாலத்து, பெருமானாருடைய நுபுவத்து, பெருமானாருடைய ரிசாலத்து நுபுவத்து தான் ரொட்டேஷன் ஆகிட்டே இருக்கு. இதுக்குள்ளதான் எல்லாமே. பெருமானாருடைய நுபுவத்து ரிசாலத்தையும் தாண்டி இன்னொன்று கிடையவே கிடையாது. அப்ப இன்னைக்கு எதெல்லாம் பேசப்படுதோ இது எல்லாமே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய நுபுவத்து தான், முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய ரிசாலத்து தான். ஒண்ணு என்ன ஒண்ணு, அப்ப இது வந்து பொதுவாக ஒரு விஷயம்னு வச்சுக்கோங்களேன். சூஃபியாக்களுடைய ஒரு நிலைப்பாடு ஒண்ணு இருக்குது, ஹத்தமே ரசூல் ஹத்தமே நுபுவத். சூஃபியாக்களுடைய கருத்து என்ன சொல்ற, அது அவங்களுடைய பார்வை, அவங்களுடைய இது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய நுபுவத்து ரிசாலத்து முடிவடையவே இல்லை இப்ப வரையும். ஏன் அப்படின்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகவே இல்லை, இருக்கிறாங்க, அவ்வளவுதான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய நுபுவத்தும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ரிசாலத்தும் தான் கண்டினியூ ஆயிட்டு இருக்கு, கியாமத் வரை ஆயிட்டு இருக்கும். ஏன்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இது இந்த இங்க இருந்து போக, இன்னும் சொல்லுவாங்க சூஃபியாக்கள், ஒரு நபி வந்தாங்க, அந்த நபி போனதுக்கு அப்புறம் அந்த இடத்துல வேற ஒரு நபி வந்துருவாங்க. ஒரு காலத்துல ஒரு ஜமானா ஒரு நபி அந்த இடத்துல இருப்பாங்க, தௌஹீதுடைய பிரச்சாரம் செய்வாங்க. அந்த நபி போனதுக்கு அப்புறம் அவங்க ஷரியத்து முடிஞ்சு அடுத்த அல்லாஹ் தஆலா அந்த இடத்துல வேற ஒரு நபி அல்லாஹ் தஆலா நபியோட ஷரியத்து ஸ்டார்ட் ஆகும். இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் ஹத்தம் நுபுவத்தா இருக்கிறாங்க அப்படின்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் நுபுவத்துடைய ரிசாலத்தினுடைய ஃபைனல். ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கை முடிஞ்சிட்டா தான் நினைக்கிறேன். அங்கதான் தவறு, அங்கதான் பிரச்சனை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கை முடியல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய அந்த இடம் இன்னும் காலியாகவே இல்லை. காலியானதான் இன்னொருத்தவங்க வருது, அந்த இடம் இன்னும் வந்து ஃபுல்ஃபில் பண்ண முடியாது, அந்த இடத்தை யாருமே ஃபுல்ஃபில் பண்ண முடியாது. ரெண்டாவது அந்த இடம் பிளாக், அந்த இடத்துல வேக்கண்ட் இருந்தா தானே இன்னொருத்தவங்களை வந்து நம்ம நியமனம் செய்ய முடியும், இன்னொரு நபி இன்னொரு ரசூல் வரும். அந்த இடத்துல வேக்கண்டே இல்லையே. இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இன்னமும் அவங்களுடைய நுபுவத்து அவங்களுடைய ரிசாலத்து தான் இருந்துகிட்டு இருக்கு. அதனாலதான் சூஃபியாக்களுடைய இன்னும் அஹ்லு சுன்னத்துல் ஜமாத்தினுடைய மக்களுடைய ஒரு அகீதாவில் ஒண்ணு, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹயாத்துன் நபி. உண்மைதான். ஆனா நிறைய பேர் அவங்கள ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நவுதுபில்லா இறந்து விட்டார்கள்ன்ற தவறான ஒரு எண்ணத்துல இனி இருக்கிறாங்க. ஜி இப்ப வந்து சர்க்கார் கையை பிடிச்சதுக்கு அப்புறம் அதனுடைய விளக்க சர்க்கார் தந்தாங்க நமக்கு. என்ன கேட்டா, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், வணக்கத்துக்கு உரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய திருத்தூதராக இருக்கிறார்களா இருந்தார்களான்ற ஒரு ரெண்டு சப்ஜெக்ட் அங்க இதாவது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இறந்துட்டாங்கன்னு நினைக்கிறவங்களுக்கு எந்த மாதிரியான கோட்பாடுல இருக்கணும், அவங்க இருந்தாங்கன்ற இருக்கணும். ஆனா இங்க கலிமாவுடைய என்ன எப்படி இருக்கணும், நமக்கு இருக்கிறார்கள். அப்ப இருக்கிறார்கள் நீ நினைச்சுக்கிட்டு அவங்க இறந்துட்டதாக சொன்னா அது அது எப்படி, அதாவது உள்ள ஒண்ணும் வெளியே ஒண்ணும் இருக்கு. சொல்லக்கூடிய களிமா ஒண்ணா இருக்குது, இவங்களுடைய நியத்து ஒண்ணா இருக்கு. களிமா அப்ப சொல்லக்கூடிய விஷயமும் உள்ளுக்குள்ள எண்ணமும் ரெண்டும் ஒன்னா இருக்கணும். வெளியில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் அல்லாஹ்வுடைய திருத்தூதராக இருக்கிறார்கள் நாவால மொழியிறீங்க, ஆனா கல்வால ரசூலுல்லாஹ் இறந்ததாக நினைக்கிறீங்க. அப்ப உங்களுடைய ஈமான் நீங்க எந்த நிலையில இருக்கு அப்படின்ட்டு நம்ம அவங்கள நம்ம கேட்கிறோம். ஆனா சூஃபியாக்களோட நிலை என்னன்னு சொன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் ஹயாத்தாக தான் இருக்கிறாங்க. ஆனால் அது எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா, அது அவங்களுடைய விஷயங்களை, அவங்களுடைய நிலைப்பா, அது அவங்களுடைய, அது எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹயாத்துங்கிறது முதல்ல ஹயாத்னா என்ன முதல்ல அது இத முதல்ல விளங்க வேண்டியது. சொல்ல முடியாது தொடர்ந்து தசவுஃபுடைய பாணியில, தசவுஃப்ல சூஃபியாக்களுடைய ஷேഖ்மார்களுடைய அவங்களுடைய அந்த தர்பியத்தை கொண்டு, அவங்களுடைய தாலீமை கொண்டு அவர்களிடத்திலே வந்து பயிலும் போதுதான் இந்த தாத்பரியம் விளங்க வரும். அதுக்குத்தான் ஒரு உஸ்தாது, இதுக்குதான் ஒரு குருவிடம் போய் கற்றுக்கொள்ள வேண்டும், கற்றுக்கொள்வது ரொம்ப அவசியமா இருக்குது. ஏன்னா எல்லாத்தையும் வெளியில சொல்ல முடியாது. உதாரணத்துக்கு சொல்ல போனா,
இப்ப இன்ஸ்டாகிராம் இப்ப நீங்க எல்லாத்தையும் யூடியூப்ல சோசியல் மீடியால சொல்லிட்டு போயிட்டு இருந்து எல்லாத்தையும் சோசியல் மீடியா எல்லாத்தையும் கத்துட்டு போயிட்டு இருக்க முடியாது. எல்லாமே சோசியல் மீடியால சொல்லப்படக்கூடிய விஷயம் கிடையாது. எல்லாத்தையும் சோசியல் மீடியால கற்றுக்கொள்ளும் முடியாது. ரெண்டாவது தீனு சோசியல் மீடியாவில் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்று கிடையவே கிடையாது. உண்மைதான். தீன் என்பது ரியல் டைம் பிராக்டிக்ஸ். அது நீ அதுக்குன்னு ஒரு உஸ்தாதிட்ட வரணும். அந்த உஸ்தாது உங்களுக்கு ஒரு தீனை சொல்லி தரணும். அந்த தீனை அவர்கள் ஃபாலோ பண்ணணும். அவங்க ஃபாலோ பண்ணக்கூடிய அந்த வழிமுறையை நீங்க கண்ணால பார்க்கணும். அவங்களுடைய அனுபவங்கள் நீங்கள் உங்களுடைய அனுபவங்களாக ஆக்கிக்கிறணும். அவங்களுடைய அனுபவங்களை கொண்டு நீங்கள் உங்களுடைய அனுபவத்தை மேம்படுத்திக்கிறணும். இப்ப தீனுங்கிறது அது தீனுங்கிறது ஒரு பல்கலைக்கழகம். அது இப்படித்தானே ஹதீஸ்களையே இவங்க வடிவமைச்சு எடுத்தாங்க. இப்படித்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா சஹாபாக்கள் இருந்து கத்துக்கிட்டாங்க. அடுத்தடுத்து வந்த எல்லோரும் இப்படி இந்த முறைகளை தான் ஃபாலோ பண்ணாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபி சுஃபாங்கிற சஹாபாக்கள் இருந்தாங்க. எத்தனை சஹாபாக்கள் தொழில்துறைகளில் ஈடுபட்டாங்க, மற்ற விஷயங்கள் ஈடுபட்டாங்க. ஆனா மற்ற நேரங்கள் உட்பட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்மு கத்துக்கிட்டாங்க. அதே போல அஸ்ஹாபு சுஃபா முழுக்க அதுக்கே தான் தன்னை ஒதுக்கிட்டாங்க. கூடவே தான் இருந்தாங்க. அதுக்கடுத்து பெருமானாருக்கு அடுத்து சஹாபாக்கள்கிட்ட எத்தனையோ பேர் எப்பவுமே அந்த இல்முடைய மஜ்மா நடந்துகிட்டே தான் இருக்கும். கூடவே இருப்பாங்க. சஹாபாக்கள்கிட்ட இல்மு கத்துக்குறாங்க. சஹாபாக்களுடைய அவங்க யார்கிட்ட கத்துக்குறோம் அவங்களுடைய வாழ்க்கை வழிமுறையை பாக்குறாங்க. அவங்களுடைய நிதர்சனமான வாழ்க்கை என்ன அப்படிங்கறத கூடவே இருந்து அனுமானிக்கிறாங்க. அப்ப இந்த அஸ்ஹாபு சுஃபாவுடைய சுன்னத்து இன்னைக்கு இருந்துகிட்டு தான் இருக்குது. சுப்ஹானல்லாஹ். இந்த வழிமுறையில கற்றுக்கொள்ளப்படும் போது மட்டும்தான் நிஜமான தீனு பரிபூர்ணமாக கற்றுக்கொள்ளப்பட முடியும். கண்டிப்பா. இன்னைக்கு நாம இந்த நவீன கால மோகத்துல ரீல்ஸ் இந்த ஷார்ட்ஸ்ல எல்லாம் தீன ஒரு காலம் கத்துக்கிற முடியாது. வேணும்னா நம்மளுடைய ஈமான கெடுக்க வேணா செய்யலாம். ஈமான கெடுக்கிறதுக்கு வேணா இன்னைக்கு ரீல்ஸ்லயும் ஷார்ட்ஸ்லயும் வந்து என்னது பல பேர் வந்து பல விதமாவும் சொல்லிட்டு போயிட்டு இருக்கலாம். ஆகையினால இப்ப நீங்க சொன்னது மாதிரி கலிமாவை லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹ் வணக்கத்திற்கு தகுதியானவனா இருக்கிறான். முஹம்மது ரசூலுல்லாஹ் முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கிறாங்க. அல்லாஹ்வும் வணக்கத்துக்கு தகுதியானவனா இருக்கிறான். முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கிறாங்க. இதுதான் நிலைப்பாடு. இப்ப இந்த நிலைப்பாட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்க உங்க அக்கீதா வச்சுக்கணும்ல. அப்ப உங்களுடைய சொல்லு ஒன்னாக இருக்குது, உங்களுடைய அக்கீதா இன்னொன்னாக இருக்குதுன்னு சொன்னா இது எப்படி நேரான வழியா இருக்க முடியும்? அது வந்து இது நேரான வழியா இருக்க முடியாதுல்ல. அப்ப இன்னைக்கு இதை சரி செய்யணும்னு சொன்னா இதுக்கு நீங்க முறையான ஒரு உஸ்தாதிட்ட வரணும். அதை நீங்க முறையாக நீங்க கற்றுக்கொள்ளணும். அதை நீங்க முறையா அப்ப நீங்க தீனை வந்து நீங்க முழுமையாக அதை நீங்க தீனாக நீங்க பார்க்கணும். இன்ன தீன் இந்தல்லாஹில் இஸ்லாம். அப்ப தீனுங்கிறது அல்லாஹ்வுடைய தீனாக இருக்கு. நீங்க அல்லாஹ்வுடைய தீனா அல்லாஹ்வுடைய தீனுன்னு பார்க்கணும். அதை நீங்க முறையாக கற்கக்கூடிய முறையில கற்றுக்கொண்டு போது மட்டும்தான். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை இறந்து விட்டதாக நினைக்கக்கூடிய கலிமாவானது பரிபூர்ணமான கலிமா கிடையாது. அப்போ நீங்க சம்பந்தப்பட்டவங்க இந்த மாதிரியான எண்ணத்துல இருக்கக்கூடியவங்க என்ன செய்யணும்? அதை சரி பண்ணிக்கிறணும். அதுக்காக உள்ள இப்ப உதாரணத்துக்கு நம்மளுடைய இதயத்துல ஒரு ஓட்டை இருக்குதுன்னா என்ன செய்வோம்? போய் டாக்டர் அதுக்கு எம்பிபிஎஸ் டாக்டர் போவோமா இல்ல ஸ்பெஷலிஸ்ட் தான் போகணும்? எம்பிபிஎஸ் போனா அவர் சின்ன மாத்திரை கொடுப்பாரு, சாப்பிட்டு உட்கார்ந்து சொல்லுவாரு. அப்போ இது கல்பு உள்ளம் சம்பந்தப்பட்ட விஷயம். இப்ப இதுக்குண்டே பிரத்யேகமாக உலமாக்கள் இருக்கிறாங்க. உலமாய ஆரிஃப் பில்லா, உலமாய ரப்பானி, சூஃபியாக்கள் சொல்லிட்டு அவங்கள்ட்ட போய் தான் இதுக்கான சரியான விளக்கங்களை கற்றுக்கொள்ள கேட்டு தெரிஞ்சுக்க முடியும். அதுவும் எப்படின்னு சொன்னா சாதாரணமாக ஒரு டாக்டர்கிட்ட போயிட்டு நம்ம என்ன செய்ய முடிஞ்சிடாது. ஒரு தலைவலி, வயிற்று வலி, கால் வலின்னு சொல்லிட்டு போய் இது பண்ணிட்டு வந்துடலாம். ஆனா ஒரு ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர்கிட்ட போனோம்னா இப்போ இருதயத்துல ஓட்டை இருக்குதுன்னு சொன்னா அவர் என்ன செய்வாரு? ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லுவாப்புல. அவர் என்ன செய்யறாரு? செஞ்சுதான் ஆகணும். அப்ப அவர்கிட்ட அந்த ஆப்ரேஷன் செய்யறதுக்கு முன்னால நம்ம என்ன செய்யணும்? ஒப்படைச்சிடணும். அவர் லிஸ்ட் கொண்டு கொடுப்பாங்க, இதுல கையெழுத்து போடுங்கம்பாங்க. அதுக்கு ஒத்துக்கிட்டு தான் நம்ம என்ன செய்யணும்? அதுக்கு போகணும். அப்போ ஒரு சாதாரணமாக இந்த உலகத்துல நம்மளுடைய உடம்ப குணப்படுத்துறதுக்காகவே ஒருத்தருடைய கையில நம்ம உடல் உயிர் எல்லாத்தையும் கொடுத்துடுறோம். அந்த ஆபரேஷன் சக்சஸ் ஆகலன்னாலுமே அங்க நம்ம அவரை ஒன்றும் குற்றம் பிடிக்க முடியாது. அப்படி இருக்க இது நம்ம ஈமான் சம்பந்தப்பட்ட விஷயம். அப்ப நம்ம ஈமானை தெளிவுபடுத்தணும், சரிப்படுத்தணும். நாமள ஒருத்தர் நம்மை தெளிவுபடுத்தக்கூடிய ஒருவங்களை நாம நம்மள ஒப்பு கொடுக்கறதா சிறந்தது. கொடுத்துடணும். அல்லாஹ்வுக்காக கொடுக்கும் போதுதான் அல்லாஹ் தஆலா நமக்கு உண்மையான நேர்வழியை காட்டக்கூடிய அல்லாஹ்வுடைய அவுலியாக்களுடைய கையை கரம் பிடிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு
தந்தருள் புரிவான் தந்தாருள் இன்ஷா அல்லாஹ். அப்ப இப்படியாக இந்த வகையில தீனை முழுமையாக விளங்கி தீனை தீனாக உள்ளபடி விளங்கி அதை முறையான உஸ்தாதுமார்களிடம் அது முறையான ஷேகமார்களிடம் சென்று கற்றுக்கொள்ளக்கூடிய உண்மை உள்ள பெருமானாருடைய நன்றி உள்ள உம்மத்துகளாக அல்லாஹ் நம்ம எல்லாம் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். இன்ஷா அல்லாஹ் இது சம்பந்தமா இன்னும் விளக்கங்கள் அதிகமா தேவைப்படுறவங்க இதே யூடியூப்ல ஃபைசி டிவி என்ற ஒரு சேனல் இருந்துகிட்டு இருக்கு. அதுல எங்களுடைய ஷேகநாயகம், எங்களுடைய உஸ்தாத், எங்களுடைய ஆன்மீக குருநாதர் அவங்க தங்களுடைய ஞான உபதேசங்களை ஃபுல்லா அதுல நிறைய வந்துகிட்டு இருக்குது. அதை நீங்க போய் பார்த்து அதனுடைய விஷயங்களை இது சம்பந்தமான விளக்கங்களை நீங்க தெளிவாக பெற்றுக்கொள்ளலாம். அதுலயே அவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கும். அவங்களை கான்டாக்ட் பண்ணி நம்மளுக்கு என்ன தெளிவு வேணுமோ, எப்படி அவங்கள அணுகணுமோ அதை நம்ம அணுகி நம்ம அந்த தெளிவுகளை பெறுவது அவசியமா இருக்கு. அல்லது நம்மை தொடர்பு கொண்டாலும் கூட நாம் ஷேகநாயகத்தின் தொடர்பை இன்ஷால்லா ஏற்படுத்தி கொடுப்போம். அவங்கள தொடர்பு கொள்ளணுங்கிறவங்க அந்த சேனல் மூலமாகவும் நீங்க தொடர்பு கொள்ளலாம். அப்படி இல்லைன்னா எங்கள்கிட்ட கூட நீங்க தொடர்பு கொள்ளுங்கன்னு சொன்னா கூட நாங்களும் உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு தயாராக இருக்கிறோம். அல்லாஹ் நம் அனைவருக்கும் தீனை முழுமையாக பரிபூர்ணமாக விளங்கி உணர்ந்து முழுமையான அல்லாஹ்வும் ரசூலும் என்ன தீனை நம்மை சமர்ப்பணம் செய்தார்களோ அந்த தீனை அந்த தீன் பிரகாரம் நாம் வாழ்ந்து நாம் அல்லாஹ் ரசூல் சமர்ப்பணம் செய்யக்கூடிய அருள் பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபு செய்வானாக. வாஹிர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. வ அலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் இதுல ஏதாவது உங்களுடைய கருத்துக்கள், உங்களுடைய சந்தேகங்கள் இருந்தால் இன்ஷா அல்லாஹ் கமெண்ட்ல என்ன செய்யுங்க, தெரிவிங்க. இன்ஷா அல்லாஹ் தெரிவிங்க. நீங்கள் மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டில் உள்ள அனைவர்களுக்கும் இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு உதவி செய்யுங்க. இன்னும் உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள், உற்றார் உறவினர்களுக்கு இந்த வீடியோவை அனுப்பி பார்க்குறதுக்கு. ஏன்னா இதன் மூலம் ஒரு மார்க்க விஷயத்தை நீங்கள் எத்தி வச்ச அந்த ஒரு கடமையும் உங்களுக்கு அது பூர்த்தி ஆகிடும் இன்ஷா அல்லாஹ் தஆலா. அல்லாஹ் உங்களையும் புரிந்து கொள்வானாக. லா இலாஹா இல்லல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.